ஹாய் ஹலோ வாங்க நம்ம ஒரு 36 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு ஒரு எப்படி கை கட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். எடுத்தோன்னே கை கட் பண்ணுறோன்ட்டு நினைக்காதீங்க. நம்ம ஆம்கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ஆன்சருக்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 7 இன்ச்சு கை இறக்கும், ப்ளஸ் நம்ம அரை சேர்த்து 7.5 இன்ச் மார்க் பண்ணுறோம், மைனஸ் நம்ம 3 மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்கோல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, 5 இன்ச்சுக்கு கை சுற்றளவு உங்களுக்கு 13 இன்ச் வருது. அதை நம்ம டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 6 வரும். ப்ளஸ் நம்ம ஒன்று சேர்த்துறோம், 7.5 இன்ச் வருது. இந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல -3 பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கை சுற்றளவு வந்து 12.5 வருது. அதை 2ஆக பிரித்து 6.25 6.25 மார்க் பண்ணிக்கலாம். 6.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கை அப்போ தான் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம 2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலையும் 7.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு கோடு போட்டுக்கலாம். அது கூட 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு, இன்னொரு கோடு ஸ்லைடாக லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி தான் கை வரையணும். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கை வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது. இந்த மாதிரி வெட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இதோட பாடி பார்ட் வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எந்த விதமான சந்தேகமும் வராது உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் இதோட நான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். பாடி பார்ட் செக் பண்ணி பாருங்கள். பாடி பார்ட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட அட்டாச் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப். வாங்க 35 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு கட்டிங் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம 14 இன்ச்சுக்கு நம்ம இறக்க வைக்கிறோம். கூட தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு கோடு போட்டுக்கலாம். இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3லேருந்து 3.25 வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து இவங்க வந்து அகலமாக கொஞ்சம் போட மாட்டாங்க, அதனால் வந்து நம்ம 3 இன்ச்சு அகலம் வச்சு 2.25 இன்ச்சு ஷோல்ட்ரு வைக்கிறோம். ஆம்கோல் இறக்க வந்து நம்ம 5.5 இன்ச்சு வைக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி இங்கே கட்டிங் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு 35 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம், 39 இன்ச்சு. அதை டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா 9.25 இன்ச்சு வரும். அந்த 9.25 நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இவங்களுடைய ஆம்கோலை தான் நம்ம செக் பண்ணுறோம். எப்படி நம்ம தைச்சாலும் ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இல்லாமல் தைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸு. ஆம்கோல் அவங்களுடைய பர்ஃபெக்டான ஆம்கோல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து 5 இன்ச்சில் கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது வந்து 13 இன்ச் வருது. அதை டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச்சு. அதில் நம்ம 2 சேர்த்துறோம், 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு தான் இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு வரும். இப்போ வந்து இதில் 8.25 வருதுங்களா, நம்ம 8.5க்கு மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஆம்கோலை நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து 9.25 வச்சோம் இல்லையா, நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இதுதான் இவங்களுடைய பர்ஃபெக்டான ஆம்கோல் சுற்றளவு வரும். இது இடையிலேயே வந்து உங்களுக்கு கடைசியில் நான் கை எப்படி வெட்டணுன்றதை நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏதாவது கட்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய அளவு சொல்லுங்கள், நான் கட்டிங் போட்டு காமிக்கிறேன்.